துபாயில நான் வந்து அ ஒரு இடிஏன்னு சொல்லி ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து நல்ல பீஸ்ஃபுல்லா லைஃப் போயிட்டு இருக்கும்போது, துபாய் பணம் வந்து உங்கள வந்து கிரேசியா வந்து திங்க் பண்ண வைக்கும். டைம்ல யோசிச்சது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட். ஷான் ஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட நான் வந்து உருவாக்குனேன். ஸோ பிராண்டிங்ல, கம்யூனிகேஷன்ல நான் வந்து ஆக்சுவலா வந்து எக்ஸ்பர்ட். ஸோ அதுல வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஸோ புரொடக்ஷன்ல ஆஃப்கோர்ஸ் குட்டி குட்டி பிரச்சனைலாம் இருந்தது. பட் அகைன் அதுவுமே வந்து ஓரளவு நாங்க வந்து அத நல்லா அழகா பண்ணோம். என்னுடைய புரொடக்ஷன் யூனிட்ல ஒரு நாளைக்கு வந்து 100 ஷர்ட் தான் என்னுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. ஒரு நாளைக்கு நான் வந்து 100 ஷர்ட் தான் என்னால தயாரிக்க முடியும். ஆனா அந்த ஆயிரக்கணக்கான ஷர்ட்ஸ் தயாரிக்கிற ஒரு கம்பெனி இருக்கிறாங்க. என்னுடைய பிரைசிங் வந்து கொஞ்சம் அங்க டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா என்னுடைய காஸ்ட் வந்து வேற. நான் வந்து 100 மீட்டர் துணி வாங்குறேன். இன்னொருத்தங்க வந்து ஆயிரக்கணக்கான மீட்டர் வாங்கி அதுல இருந்து ஷர்ட் தயாரிக்கிறாங்க. சோ இங்க வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. காஸ்டிங்ல வந்து ஒரு பிரச்சனை. இதுல இருந்து வந்த பணத்த நம்ம திருப்பி நம்ம பிசினஸ்க்குள்ள பம்ப் பண்றது தான் நம்மளுடைய ஐடியாவா இருக்கும். ஆனா வந்து இப்ப பணம் எல்லாம் வந்து வேற வேற ஜவுளி கடைகள்ல லாக் ஆகி நின்றுது. இதுல வந்து ஒரு 2 ஜவுளி கடைக்காரங்க வந்து இல்லாம போயிருவாங்க. கடை மூடிருவாங்க, அல்லது வந்து விட்டுட்டு போயிருவாங்க, அல்லது பேயே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. உங்க ஸ்டாக் எடுத்துக்கோங்க திருப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலைக்கு நான் ஆக மாட்டேன் அப்படிங்கிறதே எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அப்பவும் அரவுண்ட் 20, 25 லேக்ஸ் வந்து லாஸ்.